அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசத்திற்காக 48 நாளோ 21 நாட்களோ 11 நாட்களோ நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க இல்லையா? அந்த 48 நாட்களும் பார்த்தீங்கன்னா தினமும் தலை குளிக்கணுமா, 21 நாட்கள் அல்லது 11 நாட்கள் தினமும் தலை குளிக்கணுமா, தலைக்கு எண்ணெய் வைக்கலாமா, மாலை போட்டு வழிபாடு செய்யும்போது தலைக்கு எண்ணெய் வைக்கலாமா, தினமும் தலை குளிக்கணுமா, அதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்டில் கேட்டதுக்கான பதில்கள் தான் இது, தைப்பூச விரதத்துக்கான பதில்கள். அதாவது தலைக்கு தினமும் குளிக்கணுமான்னு 100% நம்ம குளிப்பது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சேராது இல்லையா? தலைக்கு தினமும் குளித்தா அவங்களுக்கு தலை பாரமாக இருக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக சேராது. அப்படி இருப்பவர்கள் தினமும் தலை குளிக்கலாமான்னா தேவையில்லை. இப்போ நீங்கள் மாலை போட்டிருந்தாலும் சரி, மாலை போடனாலும் சரி, இப்போ மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் அன்றாட தலைக்கு குளிப்பாங்க. இப்போ அதுவும் அவங்களுக்கு சேரலை, அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் வாரம் 2 நாள் அல்லது 3 நாள் இல்லை ஒரு நாள் விட்டு நீங்கள் தலை குளிக்கலாம். அதே போல் நான் மாலை போடலை, சுவாமிக்கு 48 நாள் 21 நாள் விரதம் மட்டும் இருந்து நான் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னா தினமும் தலை குளிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் வாரத்துக்கு 4 நாட்கள் அல்லது 2 நாட்கள் 3 நாட்கள் இப்படி மட்டும் நீங்கள் தலை குளிச்சா போதும். தினமும் கம்பல்சரி தலை குளிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் எப்போதும் இப்போ விரதம் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பூஜை மட்டும் செய்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போதும் தலை குளிக்கணுங்கிற அவசியம் இருக்கின்றதோ அப்போது மட்டும் நீங்கள் தலை குளிச்சா போதும். அதே போல் மாலை போடுபவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருப்பீங்க, அசைவம் எதுவும் சமைக்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அதனால உங்களுக்கு தலைக்கு கட்டாயம் கிடையாது. உங்களால் முடிந்தால் நீங்கள் தலை குளிங்க, அல்லது வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும், இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் மட்டும் நீங்கள் குளிங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ 1 நாள் விரதம் 2 நாள் விரதம் அப்படின்னா நம்ம எண்ணெய் வைக்காமல் இருந்துடலாம். 48 நாட்கள் 21 நாட்கள் எண்ணெய் வைக்காமல் இருந்தாலே தலைக்கு நிறைய பிரச்சனை வந்துடும். தலை முடிலாம் பார்த்தீங்கன்னா ஜடை மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. நீங்கள் தயவுசெய்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு தலையை சீவுங்க. நம்ம தலையை காலை மாலை இரு வேளையும் நம்ம தலைக்கு சீவுனா மட்டும்தான் முடி ஆரோக்கியமாக இருக்கும். தலைக்கு தினமும் எண்ணெய் வைக்கணும். இப்போ நீங்கள் காலையில் தலை குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, ஒரு மதியம் ஒரு சாயங்காலம் போல் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சு நீங்கள் தலை வாரிக்கலாம். இப்போ காலையில் குளித்தோடனே தலைக்கு எண்ணெய் வச்சோம் அப்படின்னா சேராது. அதனால் காலையில் இப்போ தலை குளிக்கிறீங்கன்னா சாயங்காலம் வைங்க. இப்போ நீங்கள் சாயங்காலம் மட்டும் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா காலையில் எண்ணெய் வைங்க. எண்ணெய் வைக்காமலாம் இருக்கக்கூடாது, எண்ணெய் வைக்கணும். நீங்கள் 48 நாள் 21 நாட்கள் விரதம் இருக்கையில் நீங்கள் எண்ணெய் வச்சா தான் உங்கள் தலைக்கு நல்லது, முடிக்கும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சோப்பு போட்டு குளிக்கலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு ஒரு சில பேருக்கு குளிக்க மாட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங் டேஸாக நீங்கள் விரதம் இருக்கையில் தாராளமாக சோப்பு போட்டு குளிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஷாம்பு போட்டு குளிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அத்தனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ் வாஷ் நீங்கள் சோப் யூஸ் பண்ணாமல் அதுதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, மாலை போடுவதற்கு முன்னாடியோ அல்லது முருகனுக்கு விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, எப்படிலாம் நீங்கள் உங்கள் தலையை சுத்தம் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது அதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம தினமும் தலை குளிக்கிறது கூட எதற்காக அப்படின்னா அது மட்டும் நீங்கள் தெரிந்துக்கோங்க. எதற்காக மாலை போடுபவர்கள் தினமும் தலை குளிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு, நம்ம வீட்டிலே நம்ம இருக்க போகிறது கிடையாது. இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ வெளியில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்கள லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்கும், நெரிசல் இருக்கும், டச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தீட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தொட்டுருவாங்க இல்லையா? நம்ம தீட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ தீட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒதுங்கிப்போம். இப்போ நமக்கு தெரியாது இல்லையா? அவங்க நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம், இல்லை தீட்டாக இருக்கலாம், எதுனா எல்லாமே இருக்கலாம். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா எல்லாமே கலந்ததான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில் அதிகமாக பழக்கம் இருக்கின்றது அப்படின்னா அதற்காக தான் வீட்டில் தலைக்கு குளிப்பாங்க. தினமும் மாலை போடுபவர்கள் தலை குளிக்கிறதுக்கு இதுதான் காரணம். நம்ம வெளியில் கொஞ்சம் போகிறதுனால செய்கிறதுனால யாரையும் நீ தொடாத செய்யாத இந்த பக்கம் என்கிட்ட வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கட்டாயமாக சொல்ல முடியாது. அதனால் நம்ம தினமும் தலை குளிக்கிறோமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா தலை குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் அதுலேயே நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சா போதும். இப்போ நான் வெளியில் போகிறேனே என்னால் தலை குளிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மேலுக்கு மட்டும் குளிச்சா போதும். தலைக்கு குளிக்கிற காரணம் இதுதான் அப்படிங்கிறது காரணத்தை சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு தெரிந்த வரை இதுதான். வேறு எது காரணம் இருந்தால் நான் பார்த்து சொல்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது, நம்ம வந்து ஆடைகள் பார்த்தீங்கன்னா, பச்சை நிற ஆடை முருகனுக்கு பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிற ஆடைகளும் பயன்படுத்தலாம். இப்போ மாலை போடுபவர்கள் அடுத்த வீட்ல வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. நீங்க வந்து மாலை போட்டிருந்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நீங்க கடைபிடித்தாகணும். அதில நான் பலமுறை வந்து பதிவுகள குடுத்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து உங்க வாட்டர் பாட்டில்ல வந்து தண்ணீர் அடைச்சிட்டு நீங்க எங்க போனாலும் அத போய் நீங்க பயன்படுத்தலாம். இப்போ நெறைய பேர் வந்து ஹோட்டல்ல சாப்பிடலாமா? அப்படிங்கிறது கேட்குறீங்க. மாலை போடுபவர்கள் வந்து சைவ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. அசைவம் சமைக்காத இடத்துல சைவ ஹோட்டல் உங்க இல்லம் பக்கத்துல இருக்கின்றது அப்படின்னா, அங்க சாப்பிடலாம். தவறு கிடையாது. இப்போ அசைவ ஹோட்டல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அங்க சைவ சாப்பாடு வாங்கி நீங்க சாப்பிட்டுக்கலாம். வேற வழி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே நீங்க சாப்பிடுறதுக்கு வழிய பாருங்க. இல்ல முடியாத பட்சம், இப்போ வீட்ல இருக்கவங்க ஹெல்த் இஷ்யூஸா இருக்கு, அவங்களால சமைக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ வந்து, நீங்க வெளியில வாங்கி சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். இட்லி வாங்கி சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிடலாம். இந்த மாரி உங்களுக்கு வந்து என்ன ஐட்டம் பிடிக்குதோ அத வாங்கி நீங்க சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா, அமைதியாக சாந்தமாக நம்ம இருக்கணும். நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரை கோபப்படாம அமைதியாக இருப்பது மிக மிக நல்லது. முருகனுக்கு வந்து தைப்பூச விரதம் வந்து 21 நாட்களோ அல்லது 11 நாட்களோ நீங்கள் எவ்வளோ நாட்கள் மாலை போட்டிருக்கீங்களோ அவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். முருகனை நினைத்து கொண்டே இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எதையும் நினைத்து குழப்பிக்க தேவையில்லை. உங்களால் என்னென்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும். ரொம்ப அதற்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் அந்த காலத்துக்கு வந்து நமக்கு செட் ஆகும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால் இப்போ இருக்கிற காலத்தில் கடைப்பிடிக்க முடியாது. ஓரளவு நமக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் நம்ம கடைப்பிடித்தால் போதும். நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற போல் இருந்தால் போதும். அந்த காலத்தில் பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனாலே அனுதினமும் தலைக்கு நீராடுவாங்களாம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டாங்களாம். எல்லா நாட்களுமே தலைக்கு குளிப்பாங்களாம். அப்போதான் அவங்களுக்கு முழு ஆரோக்கியம் இருந்தது. அப்போதெல்லாம் சைனஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னே தெரியாது. தலபாரம்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆரோக்கியத்துடன் இருந்தாங்க. தலைக்கு ஷாம்போ, சோப்போ எதுவுமே வைத்து குளிக்க மாட்டாங்க. அவங்க சீவக்காய், இந்த களிமண்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை அவங்க பயன்படுத்துவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொல்யூஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், வெளியே போயிட்டு வந்தா, இப்போ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு நம்ம வாரோம் அப்படின்னு கண்ணில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, நம்மளோட ட்ரெஸ்ஸில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம பொல்யூஷன் இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தலை குளித்தா சேராது. அப்படி இருப்போ நம்ம தினமும் தலை குளித்தா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருக்கும் வந்து இம்யூனிட்டி பவர் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்கு வந்து உடம்பு தைரியமும் உடம்பு ஆரோக்கியமும் இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கும் கிடையாது. ஆண்களுக்கு தெரியல, பெண்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தைரியம் கிடையாது. ஆரோக்கியமும் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக கடைப்பிடித்தால் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டில் எப்பயும் போல இருங்க. முருகனுக்கு காலை மாலை இருவேளை விளக்கேற்றுங்க. முருகன் நாமத்தை சொல்லுங்கள், மந்திரங்கள் படிங்க, முருகனை நினைத்து கொண்டே இருங்க போதும். விரதம் கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உடல் ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னா விரதம் இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து அளவு மட்டும் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா 3 வேளை சாப்பிடுங்க. ஒன்றே தவறு கிடையாது. பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. இறைவன் வந்து அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடித்தாக வேண்டும். அவ்வளோதானே தவிர நம்ம வந்து இது செய்யணுமா, அப்படி செய்யணுமா, இப்படி செய்ய வேணுமான்னு குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ, சரின்னு படுதோ, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கின்றது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்குன்னு தனியாக பதிவு நான் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.